அ, என்ன மேடம் தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அச்சோ சாரி மேடம், எனக்கு தெரியல. ம், சாரி மேடம். வாங்க மேடம் சாப்பிட்லாம். பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்காக கடை கடையாக ஏறி ஸ்பெஷல் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க. இந்தாங்க மேடம். ம். ஆ, அது இருக்கட்டும். நீனு அங்கேயே சாப்பிட்டியா இல்ல வாங்கிட்டு வந்திருக்கியா? அ, இல்லைங்க மேடம், நான் எனக்கு பார்சல் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் சாப்பிடுங்க மேடம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ம், சரி. ஹலோ. சொல்றா. ஆ, ஐயா, ஆ, நம்ம பங்களாவுக்கு புதுசா ஒரு பொண்ணு தங்க வந்திருக்கு. அப்படியா? வயசு என்ன இருக்கும்? ஆ, ஒரு 30 வயசுக்குள்ள தான் இருக்கும் போல இருக்கு. அப்படியா? கல்யாணம் ஆன பொண்ணா? தெரியலையே. அட, டேய், அந்த பொண்ணை பத்தி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு எனக்கு கால் பண்றேன். சரியா? சரிங்க ஐயா. மேடம், 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 ம். ஆ, டீ எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. ம். ஆ, மேடம், உங்களுக்கு எந்த ஊரு? இங்க தான் திருத்தணி. ஓ, ஆமா, என்ன விஷயமா இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? எனக்கு இன்னைக்கு இங்க ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. ஆஹா. ஆனா அது நாளைக்கு போஸ்ட்போன் ஆயிருச்சு. ஓ, நாளைக்கு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈவினிங் ஊருக்கு கிளம்பிடுவேன். ஓ. மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ம். எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஓ, சரி. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆ, அது இருக்கட்டும், வந்ததுலேருந்து என்ன பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல? என்னை பத்தி சொல்ல என்ன இருக்குதுங்க? இந்த பங்களாவில் வாட்ச்மேன், மேனேஜர், க்ளீன் பண்ற ஆளு, சமையல் பண்ற ஆளு எல்லாமே நான் தான். இதை தவிர என்னை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க. இந்த பங்களா தான் என்னோட உலகமே. ம். சரி. டீ நல்லா இருந்துச்சு. ஆ, சரிங்க மேடம், நீங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ம். சரி. ம். ஹலோ. சொல்றா. ஹலோ, ம். அந்த பொண்ணை பத்தி மொத்த டீட்டெயிலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? அந்த பொண்ணுக்கு வயசு 30 வயசுக்கும் கீழே தான். அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். அதோட வீட்டுக்காரன் ஏதோ கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த பொண்ணு ஏதோ இன்டர்வியூக்காக இங்க வந்திருக்கான். ஓ, அப்படியா? அப்ப நல்ல ஜிகிடி தான் சிக்கியிருக்கேன். அப்படின்னா நான் இன்னைக்கு நைட்டு வந்துடுறேன்டா. நீ அதுக்குள்ளார நம்ம ரெகுலரா எல்லாருக்கும் கொடுக்குற பாதாம் பாலை கொடுத்துரு. அதுல மிக்ஸ் பண்ண வேண்டியதை கரெக்டா மிக்ஸ் பண்ணிடு. அந்த பொண்ணு தூங்குனதுக்கு அப்புறமா எனக்கு மறக்காம phone பண்ணு. சரியா? நான் 5 நிமிஷத்துல அங்க வந்து நிப்பேன். கொடுத்துருவோம். போன விடடி.
ம்? என்னது இது? பாதாம் பால் மேடம். இந்த ஏரியாவில் ஒரு ஆளு ஸ்பெஷல் பாதாம் மில்க்குன்னு சூப்பராக போடுவாரு. இந்த மாதிரி பாதாம் மில்க் வேற எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் மேடம். உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் மேடம். நீங்க மட்டும் இதை ஒரு தடவை குடிச்சீங்கன்னா அப்படியே மயங்கி போயிடுவீங்க மேடம். ஒரு தடவை குடிச்சு பாருங்க மேடம். குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு மேடம்? ம். சூப்பர், செம்ம டேஸ்டா இருக்கு. ஆ? அசல் பாதாம் பால்னா இதுதான். நான் தான் சொன்னேன்ல மேடம். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ஆ, நான் போய் மேலே மொட்டை மாடியில் படுத்துக்கிறேன். ம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க. ம். வரேங்க. ம், சரி. ம். மேடம், மேடம், தூங்கிட்டீங்களா? ஹலோ, சொல்றா. முதலாளி ஐயா, அந்த பொண்ணு பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்கிடுச்சு. நம்ம பங்களாவோட பின்னாடி கதவு திறந்து தான் இருக்கு. நீங்க கிளம்பி உடனே வந்துருங்க. இதோ வந்துடுறேன். மேடம், மேடம், ம். மேடம், ஏதோ இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னீங்க. இன்னும் தூங்கிட்டே இருக்கீங்களே மேடம். இந்தாங்க டீ குடிங்க மேடம். என்ன மேடம், நைட்டு நல்லா தூக்கம் போல இருக்கு. ம். ம். நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வந்துச்சு. அப்பப்பா, உடம்பெல்லாம் என்னன்னு தெரியல, ஒரே வலியா இருக்கு. ம். நீ மட்டும் எழுப்பலன்னா இன்னும் 2 ஹவர் கூட தூங்கியிருப்பேன். இவ்வளோ டயர்டா இருக்கு. இந்த டீயை குடிங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ம். ம். ம்.
மேடம் உங்களுக்கு ம். டிஃபன்? எனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. நான் உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு இன்டர்வியூ கிளம்பணும். நீ போய் சாப்பிடு. சரிங்க. ஹலோ, ஐயா சொல்லுங்க ஐயா. என்னடா அப்புறம் நம்ம பங்களாவில் என்ன விசேஷம்? ஆ, ஐயா அந்த பொண்ணு இப்போதான் இன்டர்வியூக்கு போச்சு. ஆ, அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா நான் பேசிட்டு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஆ, ஓகே ஓகே, மறக்காம கால் பண்ணு. ஆ சரிங்க ஐயா. ம். என்ன மேடம் இன்டர்வியூ நல்லபடியாக முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சதுங்க. இன்னொரு ஃபைனல் ரவுண்ட் மட்டும் இருக்கு. ஓ அப்படின்னா இன்னைக்கு நம்ம பங்களால தான் தங்க போறீங்களா? இல்லைங்க, ஃபைனல் ரவுண்டுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் வரணும். அதனால இப்ப போயிட்டு அடுத்த வாரம் மாதிரி இங்க வரலான்னு இருக்கேன். ஓ சரிங்க. சரிங்க. ம்ஹும். ம்ஹும். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ஆ, மேடம் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக நம்ம பங்களாலே தங்குங்க. கண்டிப்பாங்க, இங்கேயே தங்குறேன். ஆ, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த பக்கம் வந்தாங்கன்னா மறக்காம அவங்கள நம்ம பங்களாவிலே தங்க சொல்லுங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. ம். ஹலோ, சொல்கிறேன். ஆ, ஐயா அந்த பொண்ணு செக் அவுட் பண்ணிட்டு ஊருக்கு போயிடுச்சு. திரும்ப அடுத்த வாரம் வரதா சொல்லியிருக்கு. அப்படியா? சரி சரி, வேற யாராவது இதே மாதிரி வந்தால் மறக்காம ஃபோன் பண்ணுறேன். சரியா? ஆ சரிங்க ஐயா சொல்கிறேன். சரி, நான் ஃபோன் வச்சுறேன். ஆ